தமிழ்நாட்டிலிருந்து மலேசியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்த 46 வயதான விஜயலட்சுமி என்ற பெண் பயணி இன்று தலைநகர் ஜலான் மஸ்ஜித் பகுதியில் உள்ள ஒரு குழியில் விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலை 9 மணி அளவில் சிறிய குழி போல் இருந்ததில் தவறுதலாக தன் காலை வைத்ததும் பின்னர் குழி பெரியதாகவே அவர் சுமார் 10 மீட்டர் ஆழத்தில் சிக்கினார். அதிர்ஷ்டவசமாக அவருடன் வந்த மற்றவர்கள் இதில் தப்பினர். இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த 90 பணியாளர்கள் இந்நடவடிக்கையில் இணைந்துள்ளதாக தாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சுலைஸ்மி அஃபாண்டி சுலைமான் தெரிவித்துள்ளார். சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகளின் அடிப்படையில் அப்பெண்ணை தேடும் பணி உடனடியாக செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். இதுவரைக்கும் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, கோலாலம்பூர் நகர மண்டபம், குடிமை தற்காப்பு படை மற்றும் கோலாலம்பூர் மருத்துவமனை ஆகியவை தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் இன்று சம்பவ இடத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். தாங்கள் தமிழ்நாட்டின் குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் காலையில் இருந்தே வேதனையில் காத்திருப்பதாகவும் கண் கலங்க நம்மிடையே தெரிவித்தார் குழியில் சிக்கியுள்ள விஜயலட்சுமியின் கணவர் மாதவன்.